பிரபல யூடியூபர் யூடியூப் புருட்டோஸ் மைனர் இருக்கார். அவர் தான் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மேலே வந்து அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை வந்து பொய் குற்றச்சாட்டுகளை வந்து வெளியிட்டிருக்காரு. இப்போ மைனர் வந்து இப்போ இதே வந்து மைனர் வந்து திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாளில் வந்து புகழ்ந்து பேசியவர் தான் தலைவரை. அப்புறம் புகழ்ந்து பேசிய ஒரு யூடியூபரு இப்போ வந்து வந்து சுத்தமாக வந்து காமெடி மைனராகவே அவர் மாறிட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம பேசியிருக்கிறோம். ஏன்னா நீங்கள் உண்மையிலேயே வந்து நீங்கள் பல கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்குது. யாருமே வந்து கேள்விகள் வந்து யாரையும் கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. நியாயமாக இருந்தால் யாருமே வந்து கேள்வி கேட்கலாம், அதில் தப்பு இல்லை. ஆனால் வந்து ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு தலைவரை போய் உங்கள்கிட்ட கொள்கை இருக்கா, ஏன் ஆசானை தடுமாற்றம், ஏன் வாத்தியாரை தடுமாற்றம் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்கல்ல, இந்த நக்கல் நையாண்டிலாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப உங்களுடைய இந்த பாடி லாங்குவேஜ்லாம் வந்து ரொம்ப வந்து அந்த தலைவரை வந்து தலைமைத்துவத்தை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்கள் பேசுகிற தலைவர் வந்து ஒரு சாதாரண தலைவர் இல்லை. நீங்கள் அதை ரொம்ப ரொம்ப பார்த்து பேச வேண்டியது இருக்குது. மைனர் பேசின ஒரு விஷயமெல்லாம் வந்து ரொம்ப வந்து வன்மையான ஒரு கண்டனத்துக்குரியது. ஏன்னா நீங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்களை வந்து பேசும்பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும். ஏன்னா வந்து தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்பது வந்து ஒரு பெயர் இல்லை, அது ஒரு கோடிக்கணக்கான மக்களுடைய இளைஞர்களுடைய உயிர். அது அந்த பெயரை நீங்கள் உச்சரிக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையாக உச்சரிக்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய அந்த அந்த பாடி லாங்குவேஜ், அந்த நமட்டு சிரிப்புலாம் இருக்குல்ல, இது வந்துலாம் வந்து ரொம்ப வந்து நீங்கள்லாம் புத்திமதி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு. உங்களுக்கு அந்த யோக்கியதையும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் திசை வழி பாதையை தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர் திருமாவளவன் அவர்கள். அவரை போய் நீங்கள் இன்னும் சர்வசாதாரணமாக ஒரு நம்மட்ட சிரிப்பு சிரிக்கிறது வந்து என்ன, ஏன் அந்த ஆசானை மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிறது, இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் எங்கே கேட்குறீங்கல்ல, மாற்றி பேசக்கூடிய தலைவர்களை நீங்கள் கேட்கணும். யார் மாற்றி பேசுகிறா? திருமாவளவனுடைய முழு பேச்சை வந்து முற்றிலும் புரிந்து கொண்டவர்கள் வந்து அந்த கட்சியில் உள்ள தொண்டர்களுக்கு தெரியும். திருமாவளவன் யார், அவர் ஒவ்வொரு நடவடிக்கையும் என்ன என்பதை ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் விளக்கி கொண்டிருக்கிறார். அதை வந்து தொண்டர்கள் வந்து புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வந்து திமுகவுக்காக ஜாலரா அடிக்கிறதுக்காக இந்த பேச்சை பேசுகிறீங்கன்ட்டு தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. உண்மையிலே நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும்னு நினச்சா வந்து திமுக மேலே தான் நீங்கள் மிகப்பெரிய கேள்விகள்லாம் இங்கே கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா திமுக வந்து இந்த அதாவது வந்து திமுக மட்டும் இல்லை, திமுகவும் அதிமுகவும் வந்து 70 ஆண்டுகளுக்கு மேலே வந்து ஆட்சி செய்து வராங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களாக அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக. இவங்க தான் மாறி மாறி ஆண்டுருக்கிறாங்க. இவர்கள் ஆண்டதில் இன்னும் வரைக்கும் இவங்க என்னத்தை ஒழிச்சிருக்காங்க? ஜாதியை ஒழிச்சிருக்காங்களா? ஆணவ கொலைகள் நடக்குது, அதுக்கான சிறப்பு சட்டம் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா? பட்டியலின மக்களுக்கு தொடர்ச்சியாக வந்து வன்கொடுமைகள் நடந்து, பெண்கள் மீதான தாக்குதல், பெண்கள் மீதான வன்கொடுமைகள் நடந்துகிட்ருக்கு. அதை வந்து அவங்க வந்து ஏதாவது அது சம்மந்தமாக ஏதாவது ஒழிச்சிருக்காங்களா, இல்லை அதுக்கு ஏதாவது சிறப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்களா? இத்தனைக்கும் காரணம் வந்து போதை ஒழிப்பு. போதையை ஒழிச்சாவே வந்து இந்த பாலியல் அத்துமீறல்கள் எல்லாம் இருக்காது. இந்த பாலியல் அத்துமீறல்கள் வந்து வன்கொடுமை நடக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமையிறது வந்து ஜாதிய மோதல்கள், இதெல்லாம் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது வந்து போதை தான். அதை ஒழிச்சிருக்காங்களா? இப்படிப்பட்ட கேள்விகளெல்லாம் நீங்கள் திமுகவை கேட்கணும். ஏன் வந்து நீங்கள் வந்து போதைகளை ஒழிச்சா என்ன, கஞ்சா புழக்கம் இருக்க அதை ஒழிச்சா என்ன, அதை ஏன் நீங்கள் ஒழிக்கல அப்படின்னு கேட்டிருக்கணும். பட்டியலின மக்களினுடைய இந்த இன்னும் வந்து அவர்களுக்கான இழிவுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறத, இந்த வேங்கவைகள் போன்ற இடங்களில் வந்து வந்து பாதிக்கப்பட்ட அவர்கள் மேலேயே வந்து நீங்கள் வந்து வழக்கை தொடுத்திருக்கீங்களா? அவங்க மேலேயே வந்து நீங்கள் குற்றத்தை பதிவு செய்திருக்கீங்களா? அவர்கள் குற்றம் செய்தவர்கள் போல் அது தவறு இல்லையா அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் கேட்கணும். கேட்டிருக்கீங்களா?
அ இன்னும் வந்து ம ம அ ம அ 1000 ஆண்டுகளுக்கு எப்படி இருந்தோ, அதே போலவே வந்து இந்த ஜாதி அடக்குமுறைகள் இருந்துகிட்டு இருக்க. 2021லேருந்து அம்பேத்கர் அவர்களுடைய சிலை வந்து இந்த கெங்கவல்லி அருகே உள்ள அந்த ஒதியத்தூர் பகுதியில வந்து இன்னமும் வந்து அ அம்பேத்கர் அவர்களுடைய சிலைய வந்து நிறுவ முடியல. அவர் கால் மேல் கால் போட்டு அமர்ந்துள்ளார் என்ற ஒரே காரணத்திற்காக, அந்த சாதியவாதிகள், அந்த சாதி வெறி பிடித்த அந்த கும்பல் வந்து இன்னும் அத தடுத்து வராங்களா? சட்டத்தையே இயற்றுன அவர வந்து சட்டம் என்று சொல்லி அவர்கள வந்து ஒரு தகர சீட்ட வச்சு மூடி வச்சிருக்கீங்கல்ல, அந்த சிலைய திறக்காம. ஏன்னு நீங்க கேட்க வேண்டியது தானே? அப்ப சாதியவாதிகளுக்கு துணை போகிறீர்களா? அப்படின்னு கேட்க வேண்டியது தானே? இப்போ அந்த சாதியவாதிகள் வந்து அவர் கால் மேல் கால் போட்டுருக்கு அமர் உள்ளது தான் பிரச்சனை அப்படின்னா, அவரே கால் மேல் கால் போட்டு அமர முடியலன்னா, வேற எவன் அமர முடியும்? ஒரு இந்திய அரசியல் சாசனத்தை எழுதிய அரசியல் மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அ கால் மேல அவர் கால் போட்டு அமர்ந்திருக்கிறாரு. அதுதான் உங்களுக்கு பிரச்சனைன்னா, அதுதான் அந்த சாதியவாதிகளுக்கு கண்ண உறுத்துதுன்னா, தமிழ்நாட்டினுடைய அ மூலை முடுக்குகளில் உள்ள அனைத்து அம்பேத்கர் அவர்களுடைய படமும், அம்பேத்கர் அவருடைய சிலையும் ஒரு நாள் வந்து கால் மேல் கால் போட்டு அமர்ந்துள்ள சூழ்நிலையில் இருக்கும். இத நீங்க புரிய வைக்கணும். அம்பேத்கர் யாரு? அவர்களுடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய செயல்பாடு என்ன? உங்களுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் என்ன? அதனால தான்டா நீங்க வந்து இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கீங்க. பிற்படுத்தப்பட்டவன்னு சொல்றதுல என்னடா உங்களுக்கு கௌரவம் இருக்கு? அப்படின்னு கேட்கணும்ல. நான் பிற்படுத்தப்பட்டவன் அப்படின்னு சொன்னா அதுல என்ன பெரிய கௌரவம்? அதுல என்ன யோக்கியதை இருக்கு? நீ பிற்படுத்தப்பட்டவன். அதான் சொல்றியே பிற்படுத்தப்பட்டவன்னு சொல்ற. அப்புறம் அதுல என்ன நீ என்ன பெரிய முன்னேறிட்ட? நீ என்ன பெரிய ராஜ பரம்பரை, இல்ல ஆண்ட பரம்பரை அப்படிங்கிறத நீ அவரு அம்பேத்கர் என்ன செய்தாருன்னு அத புரிய வைக்கணும்ல. அத செய்திருக்கீங்களா? அப்படின்னு திமுகவினுடைய தலைவர்கள கேட்க வேண்டியதானே? அத வந்து இந்த மைனர் கேட்க துப்பு இல்ல. இப்படிப்பட்ட பல கேள்விகள் இருக்கு. அப்போ அ விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது வந்து மிகப்பெரிய ஒரு கொள்கை உள்ள கட்சி. அந்த கொள்கை உள்ள ஒரு கட்சியினுடைய தலைவர போய் உங்கள்ட்ட அவர் கொள்கையே இல்லாத தலைவர பேசுற மாரி, ஏதோ லெட்டர் பேட் கட்சியினுடைய தலைவர கேட்கிற மாரி கேள்விகள் அடுக்கிட்டே இருக்கீங்க. இப்படிப்பட்ட வந்து தடித்த வார்த்தைகளை வந்து நிறுத்திக் கொள்ளணும். இல்லன்னா அதனுடைய விளைவுகள் வந்து தாங்க முடியாது மைனரால அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. கேள்வி மேல கேள்விகள அடுக்கிக்கிட்டே இருக்கீங்களே, அவர் முழு பேச்சையுமே போட்டா தானே அதனுடைய அர்த்தம் என்னன்னு புரியும். கட் பண்ணி ஒண்ணு ஒண்ணு போட்டு வந்து என்ன இப்படி பேசுறீங்க, இப்படி பேசுறீங்கன்னா, இதே வந்து திருமாவளவன் அவர்கள் இல்லாம வேற யாராவது இருந்தாக்க, இந்நேரம் வந்து அந்த முதல்வர் பதவி வந்தபொழுது உடனே வந்து முதல்வர் பதவிய போய் ஏத்துக்கிட்டு, இந்நேரம் வந்து முதல்வராவே ஆகியிருப்பாங்க. அந்த முதல்வர் பதவியே வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு, அ ம அ களமாடி கொண்டிருக்கிற ம் ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் டாக்டர் திருமாவளவன் அவர்கள். இதெல்லாம் வந்து நீங்க இந்த இந்த நமட்டு சிரிப்பு, இந்த நக்கல் நையாண்டிலாம் நீங்க வந்து லெட்டர் பேட் கட்சிக்கிட்ட வச்சுக்கிங்க. இல்லன்னா வந்து அரசியலினுடைய இதுவே இல்லாம வந்து சும்மா ம் அ எந்த நேரமும் வந்து பொய் குற்றச்சாட்டுகள சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, அவங்கள்ட்டலாம் போய் பேசி பாருங்களேன் பார்ப்போம். பேசுனீங்களா? ஆ? இதே பாட்டாளி மகிழ்ச்சி தலைவர்கள் அந்த மாரி பேசுனீங்களா? பேசி பாருங்களேன் பார்ப்போம். அதுக்கு எவ்வளோ பெரிய கடுமையான, எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள்லாம் வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா போற போக்குல எவன் வேணாலும் வந்து திருமாவளவன பேசிட்டு போயிடலாம்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா என்ன? இப்படிலாம் பேசி கொண்டு போவத வந்து நாம பார்த்துக் கொண்டு பார்க்க முடியாது என்பதற்காகத்தான் இந்த நம்ம பதிவ நம்ம வெளியிட வேண்டியிருக்கு. இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்கல்ல, கலைஞர் அவர்களுடைய பேனா சின்னம், நினைவு சின்னம் வந்து நீங்க வைத்தால் வந்து நானே உடைப்பேன் என்று சொன்ன சீமான் அவர்களோட போய் கொஞ்சி குழாவுறீங்களேயான்னு கேட்க வேண்டியதானே? பெரியார அவ்வளவு இழிவா பேசினாரா சீமானு? பெரியாரே மண் என்று பேசினாரு. அவரோட வந்து கொஞ்சம் கொலாவுறீங்களேயான்னு கேட்க வேண்டியதானே? கேட்டுறீங்களா அதெல்லாம்? கேளுங்க அத. அதப்போல இதையும் கேளுங்க. வந்து ம அம் கலைஞர் அவர்களுடைய அந்த இழிவுபடுத்தும் அந்த பாடல வந்து சாட்டை துரைமுருகனும், சீமானும் வந்து மேடையிலேயே பேசினாங்க அது.
அந்த பாடல் அது நம்ம வந்து கலைஞர் அவர்களை இழிவுபடுத்துவதற்காக இந்த பாடலை நம்ம சொல்லல. இந்த பாடலை அவர்கள் பாடியுள்ளார்கள் என்பதற்காக சொல்றோம். சண்டாளன் கருணாநிதின்னு அந்த பாடல பாடுறாங்கல்ல, கலைஞர் அவர்களை இழிவுபடுத்துனாங்கல்ல, அவங்களோட இந்த அளவு கொஞ்சுறீங்களே ஏன்னு கேட்க வேண்டியதானே? அதெல்லாம் கேட்க துப்பு இல்ல. ஒரு அரசியலினுடைய திசை வழியை தீர்மானிக்கிற மிகப்பெரிய ஒரு தலைவன் திருமாவளவன். திருமாவளவனை போய் நீ அடுக்கடுக்கான கேள்வி கேட்க நீ யாரு? இந்த கேள்வி கேட்க அருகதை உனக்கு இருக்கா? அதுக்கு அவரை கேள்வி கேட்கிற யோக்கியதை உனக்கு ஃபர்ஸ்ட் இல்லை அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டியிருக்கு. திருமாவளவன் என்பவர் வந்து சாதாரண ஒரு பெயர் இல்லை. அந்த பேரை உச்சரிக்கும் போது எச்சரிக்கையா உச்சரிக்கணும். இல்லைன்னா அதனுடைய விளைவுகளை வந்து தாங்க முடியாதுங்கிறத நாம இதன் மூலம் பேச வேண்டியிருக்கு. உண்மையில் வந்து நீங்க கேள்வி கேட்கணும்னா திமுகவை தான் நீங்க கேள்வி கேட்கணும். கொள்கை பிடிப்புள்ள தலைவர்கள் இப்படி பேசுவதை யாரும் பொறுத்து கொள்ள முடியாது என்பதை கூறி, அதே நேரத்தில் இதனால் வந்து விசிகாவையோ அதனுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களையோ வந்து நீங்கள் இழிவுபடுத்தி விடலாம் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் வந்து வெட்கி தலை குனிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை கூறி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் என்று கூறி இந்த பதிவை நாம் முடித்துக் கொள்வோம்.